பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு சில டெல்லி நீதிமன்றத்தில் நடந்த செய்திகள் குறித்து சிலர் தொடர்ந்து பொய்யான செய்திகளையே பரப்பி வருகிறார்கள். பொய்ன்னு அப்படின்னா முழுக்க பொய். இந்த இப்ப தேர்தல் கமிஷனுக்கு அவங்க சில ஆவணத்தெல்லாம் கொடுத்தாங்க. கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளைக்கு வரும்? ஒன்றும் தெரியாதவனுக்கு புழுகு 2 நாள்ல வந்துடும். எவ்வளவு கெட்டிக்காரன் வந்தாலும் அவன் புழுகு எத்தனை நாள்ல வரும்? 8 நாள்ல வந்துடும். பாலுங்கிற ஒரு கெட்டிக்காரனுடைய புழுகு அன்புமணி அவர்களோட இணைந்து அடிச்ச புழுகு 8 நாள்ல யார் சொல்லிட்டா? டெல்லி மாட்சிமை தங்கிய நீதி அரசர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லிவிட்டார். என்ன சொல்லிருக்காங்க? மிக ரொம்ப அழகா. இப்ப தொடர்ந்து அவர் ஒரு செய்தி மட்டும் சொல்லி வர்றார். என்னன்னு, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுது, தலைவர் அன்புமணி தான், ஐயாவுக்கு இது சம்பந்தம் இல்ல, நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு காத்துட்டு இருக்காங்க இவங்க? நாங்க சிவில் கோர்ட்டுக்கு வருவோம், வாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம். சிவில் கோர்ட்டுக்கு நாங்க ஏன் சார் போறோம்? இப்ப தெல்ல தெளிவாக பாட்டாளி எப்படின்னா நம்முடைய சட்டம் இந்த பாருங்க, இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு வந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அற்புதமா கிட்டத்தட்ட 39 பாயிண்ட் 34 பக்கம், அற்புதமான ஒரு உண்மையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எப்படின்னா, இன்னும் நீதி சாகல, நீதியும் நேர்மையும் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு உன்னதமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல பாரா 26 சொல்லிருக்கு தெளிவா, அன்புமணியின் கடிதம் மீது எந்த முடிவும் அது அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு அப்பாற்பட்டது. யார் தலைமை என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் 9/9/2025 அன்றும் 27/11/2025 அன்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல. அந்த கடிதத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை. யார் சொல்லியிருக்கிறா? நீதிமன்றம் சொல்லியிருக்குது. பேரா 26. இப்ப அந்த நீதிமன்றம் வழங்கிய கடிதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். யாரு? அன்புமணி பாட்டாளி கட்சியுடைய தலைவர். ஐயாவுக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க. என்ன? அன்புமணி தான் பாட்டாளி தலைவர், எங்களுக்கு இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி தான் நாங்க புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கில் அதான் அந்த தேதி சொல்லிட்டேன். 27ஆம் தேதியும் 11/9/11/25 இந்த 2 தேதியில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தேர்தல் ஆணையத்தை எப்படி அன்புமணியின் தரப்பு ஏமாற்றி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். எப்படின்னா, இது எங்களுக்கு தெரியல, நாங்க கேட்டு பார்த்தோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்தது 28 மே மாசம். அன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய தலைவராக இருந்த அன்புமணி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். எதுக்கு அழைப்பு விடுக்கிறார்? பாட்டாளி மக்கள் பொதுக்குழு நடக்குது, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு எடுக்கிறார். பாருங்க, 20ஆம் தேதி அழைப்பு எடுக்கிறார். மே 28ஆம் தேதி அந்த கூட்டம். அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பத்திரிகை செய்தி வழங்கப்படுகிறது. யார் வழங்குறா? மருத்துவர் ஐயா, நிறுவனர் என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அன்றைய தலைவர். அந்த கூட்டம் வரைக்கும், கூட்டம் கூடுறது வரைக்கும் தலைவர் தான் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், புதிய தலைவர் அன்புமணி, இவங்க எல்லாம் சேர்ந்து 28/5/2025 அன்னைக்கே பிரஸ் ரிலீஸ் வழங்கினாங்க. அதே கடிதத்தை 29ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம்.
பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் வழங்குகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.